பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, திரு அவையில் அணையாத தீபமான கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியாருக்கு சிறப்பு வணக்கம் செலுத்தக்கூடிய ஏப்ரல் மாதத்தின் முதல் செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் இதோ பாஸ்கா திரியாக சுடர்விட்டு ஒளிர்பவராக உயிர்த்த ஆண்டவராக நம் உள்ளம் நிறைந்திருக்கிற, நம்முடைய இல்லத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரின் பேரன்புக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, திருச்சிலுவையை மிகவும் அதிகமாய் அன்பு செய்து இறைவனின் இயேசுவின் பேரன்பை உள்ளத்தில் உணர்ந்து அன்பு சுடராகவே ஒளிர்ந்த புனித பதுவை அந்தோனியாரின் பெயரால் இதோ ஆராதனை டிவி என்கிற இந்த வலையொலி தளம் வழியாக ஆண்டவருக்கு முன் ஒரே குடும்பமாக வந்திருக்கிற நாம் புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக, அவருக்குள் ஒளிர்ந்த இயேசுவின் வெளிச்சம் நம்மையும் இந்த நாளில் நிரப்பும்படியாக இதோ புனிதரினுடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நம்முடைய நவநாள் ஜெபத்தை ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய சிறப்பு தேவைகளை, நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்ட அன்பு உறவுகளை இதோ புனிதரின் திருப்பாதம் அமைதியில் நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால்
அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவரின் ஆளுகைக்குள் நம்மையே நாம் கையளிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, சாவை வென்று உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு புனித பதுவை அந்தோணியாரை அலைகளித்த பல்வேறு வகையான தீமையின், பொல்லாப்பின், நோயின் கட்டுக்களிலிருந்து அவரை விடுவித்தவர் மட்டுமல்ல, புனித அந்தோணியாரின் பரிந்துரையை நம்பின அநேக பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஆயிரம் அற்புதங்களை நிகழ்த்தியவர். இதோ ஆராதனை டிவி என்கிற இந்த ஒரு அற்புதமான வலையொலி தளம் வழியாக நம் கண்களுக்கு முன்பாக நம் உள்ளத்தை ஆளுகை செய்கிறவராக, தன் வாழ்வு கொடைகளால் நம் இல்லங்களை நிரப்புகிறவராக, நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையெல்லாம் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுக்களிலிருந்தும் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறவராக, நம் முன் பிரசன்னமாகி இருக்கிற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குகிற பிள்ளைகளாக, திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 31 தொடங்கி இப்படியாய் தன் உணர்வை வெளிப்படுத்துகிறாரே: ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன், என்னை வெட்கமுற விடாதேயும். அப்படியான ஒரு உணர்வை இதோ ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இன்றைய நாளில் நற்செய்தியில் இயேசுவின் சடலத்தையாவது நாம் பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆவல் கொண்ட ஒரு பெண்ணாக, அளவுக்கு அதிகமாக இயேசுவின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவராக, கல்லறையில் அழுகையை, கண்ணீரை, தன் ஆற்றாமையை வடித்து கொண்டிருக்கிற மரியாவுக்கு இயேசு தோன்றுகிற மரியா என்று அழைத்து அப்படியே அவளுடைய அன்பை அனுபவித்து, இறந்து போன என்னை அல்ல, உயிரோடு உயிர்த்தெழுந்திருக்கிற என்னை தேடு என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்திய அதே ஆண்டவரிடத்தில் நாமும் மரியாவின் உள்ளத்தின் உணர்வுகளோடு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, இயேசுவே எல்லாமே நீங்க தாப்பா என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை பாடுகிற போது நம் உள்ளத்தை திறந்து இயேசுவிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் அன்பு நம் ஒவ்வொருவரையும், நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் முழுமையாக நிரப்பும்படியாக, இயேசு விரும்புகிற, கடவுள் விரும்புகிற செயல்பாடுகள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்படும்படியாக நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை புகழ்ந்து அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் சிநேகமும் நீரே,
என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீர்தானே, என்னாலுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை நோக்கி நாம் அல்லாமல் சொல்வோம். எனக்கு யாருண்டு, வாய்களை திறந்து உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இயேசையா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி என் இயேசையா கண்களை அவரையே பார்த்து அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. ஆம் பிரியமான பிள்ளைகளே, கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகள் எத்துணை எத்துணை பெரியது. அவரிடத்திலே அடைக்கலம் புகுகிற பிள்ளைகளுக்கு மானிடர் முன்னிலையில் அவர் செய்கிற நன்மைகள் எத்துணை மிகுதியானவர். ஏராளமான நன்மைகளை இயேசுவிடமிருந்து பெற்றவராம். அதையே பன்மடங்காக பலருக்கும் பகிர்ந்தவராம். நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரின் உள்ளம் ஆண்டவர் போற்றி போற்றி என்று புகழ்ந்து பாடியதைப் போல் அவருடைய பேரன்பை வியத்தக முறையில் உள்ளத்தில் உணர்ந்து உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாய் தன்னை கையளித்ததைப் போல இதோ நாம் உயிர்த்த ஆண்டவராக, நற்கருணை நாதராக, ஆராதனை டிவி வழியாக நம் உள்ளத்திற்குள்ளே, நம் இல்லங்களுக்குள்ளே தன்னையே பிரசன்னப்படுத்தி இருக்கிற இந்த ஆண்டவரிடம், நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுக்களை உடைக்க வல்லவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, மறவாமல் எம்மை நேசிக்கிறவராக, முடிவில்லா காலத்திற்கும் உன்மேல் நான் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்கிறவராக எங்களுக்கு முன்பாக வீற்றிருக்கிறவரே, இதோ உண்மையை அழித்து விட்டோம், வாழ்வை அழித்து விட்டோம், விடுதலை என்று சொல்லிக் கொண்டிருந்தவரை கல்லறையில் வைத்து விட்டோம் என்று அறியா பிள்ளைகளா
உலக ஞானத்தினால் தூண்ட பெற்றவர்களாக வெறும் கூச்சல் போட்டு கொண்டிருந்த எல்லா சாவின் சக்திகளின் மீதும் வெற்றி கொண்டவராக, வாழ்வை தருகிறவராக, எங்களுக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவரே, இதோ உயிர்ப்பை ஒரு நாள் கொண்டாட்டமாக அல்ல, பெருவிழாவாக 8 நாட்கள் நாங்கள் கொண்டாடும்படியாக நீர் பணித்திருக்கிற இந்த நாட்களில் பாஸ்கா என் கிழமையின் செவ்வாய் கிழமையாக அமைந்திருக்கிற இந்த நாள் எங்கள் பாதுகாவல உடைய பேரன்பினால் ஆட்கொள்ள பெற்ற கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியாருக்கு சிறப்பு வணக்கத்தை செலுத்தக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் செவ்வாய் கிழமையில் உடைய பாதத்திலே நாங்கள் ஒன்று கூடும்படியாய் நீ செய்திருக்க நன்றி அப்பா. நல்லவரே, புனித வாரத்தின் அத்துணை திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்குள்ளும் உண்மையாய் நாங்கள் கையளிக்கும்படியாய் பங்கு பெறும்படியாய் எங்களை தூண்டி வழி நடத்தினவரே, இந்த திருவழிபாடுகளில் இறை அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளார்ந்த விடுதலையை உம்முடைய பேரன்பை சுவைக்கக்கூடிய தருணங்களாய் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தவரே, நன்றி ஐயா. நல்லவரே, இதோ நேரிடையாக ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, நீண்ட நேரம் அமர முடியவில்லை, உம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியவில்லை என்று ஏங்கி தவித்த பிள்ளைகளுக்கு நேரலையாக நீதாமி இந்த ஆராதனை டிவி என்கிற அற்புதமான இந்த தலத்திற்குள்ளே தங்களை கையளித்திருக்கிற அன்பர்களினுடைய அர்ப்பணத்தின் வழியாக படுத்த படுக்கையாய் கிடக்கிற, மருத்துவமனைகளில் இருக்கிற, ஆலயங்களே இல்லாத, அருள் பணியாளர்கள் வர முடியாத அத்துணை சூழல்களுக்குள்ளும் இதோ இந்த ஆராதனை டிவி வழியாக அநேக உள்ளங்களுக்குள்ளே இந்த விசுவாச அனுபவம் நிறைவாய் புது நிலையை பெறும்படியாக உம் பிள்ளைகளுக்குள் செயல்பட்டிருக்கிறேன். இல்லம் தேடி இத்தகைய இறை அனுபவம் வரும்படியாய் நீர் எங்களை கொண்டு செய்திருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, கோடி அற்புத புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையினால் பல்வேறு நன்மைகளால் எங்களை நிரப்பியிருக்கிறேன். உம் முன்பாக கைகளை ஏந்தி இதயத்தை உயர்த்தி கண்ணீரை ஒப்பு கொடுத்து கவலை தோய்ந்த முகத்தோடு, இயேசுவே, புனித அந்தோனியாரின் பரிந்துரையோடு வருகிற எனக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளையினுடைய இந்த தேவைக்கு இறங்குமையா என்று உம்மை நோக்கி கதறி அழுத உம் பிள்ளைகளின் வேண்டல்களுக்கு இறங்குகிற தெய்வமாய், உம் பிள்ளைகளை நன்மைகளால் நிரப்புகிற தெய்வமாய், உடைய பிள்ளைகளுக்குள்ளே அற்புதமாய் செயல்பட்டு நோய்களிலிருந்து, பேயினுடைய தாக்குதல்களிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறது. பயத்தை, அச்சத்தை உடைய பிள்ளைகள் கடந்து வரும்படியாய் செய்திருக்கிறது. உம் பிள்ளைகளை கட்டி வைத்திருந்த போதையின் பிடிகளிலிருந்து, பாவ பழக்க வழக்கங்களின் பிடிகளிலிருந்து, அலகையின் அந்தகார சக்திகளினுடைய தாக்குதல்களிலிருந்து அற்புதமான விடுதலையை கொடுத்திருக்கிறது. நன்றி அப்பா. நல்லவரே, உம் பிள்ளைகளினுடைய நீண்ட நாள் வேண்டுதல்களை கனிவாய் நீர் கேட்டருளுகிற தெய்வமாய் செயல்பட்டு உம் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு ஆசீர்வாதத்தை, விரைவிலேயே திருமணம் நடந்தேறக்கூடிய சிறப்பான ஒரு கொடை, நல்ல வேலை வாய்ப்புகளை, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை சூழலை, பணித்தலங்களுக்கு சென்று வருகிற பயண நிலைகளை பாதுகாக்கிறவரா, யார் யாருடைய பார்வையில் உடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ அப்படியாய் தயவு காட்டி தாய் அன்பினால் உடைய பிள்ளைகளை நிலை நிறுத்தி இருக்கிறீரே. நன்றி அப்பா. நல்லவரே, இதோ இந்த நாளிலும் கூட
கல்லறைக்கு வெளியே அழுது கொண்டிருந்த மரியாவை போலவே உம்மையல்லாம இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்காக உயிர்த்தெழுந்த தெய்வமே, அதே வல்லமையை புனித பதுவை அந்தோனியாரின் உள்ளத்தில் நிறைத்தவரே, அவருடைய பரிந்துரையோடு முன்பாக வந்திருக்கிற எங்களுக்குள்ளும் வல்லமையை நிறைவாய் நீர் கடந்து வர செய்யபடியா எங்களை அழைத்திருக்கிறவரே, இதோ எங்களுடைய சோர்வு நிறைந்த, சோகம் நிறைந்த, தடைகளால் இன்றைக்கு மனம் கலங்கி நிற்கிற உடைய பிள்ளைகளினுடைய பல்வேறு வகையான வேண்டுதல்களோடு இதோ உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. ஆண்டவரே, என் ஆசையும் நீங்கதான், என் சிநேகமும் நீங்கதான் என்று நாங்கள் பாடினதைப் போலவே உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை டிவி வழியாக ஒரே குடும்பமாக அந்தோனியாரின் பெயராலே உன் முன்பாக கண்ணீர் வடிக்கிற, கவலைகளை இதயத்தை திறந்து கொட்டுகிற உம் பிள்ளைகளுக்குள்ளே வாழ்வாய், உடைய பிள்ளைகளுக்குள்ளே வெளிச்சமாய், உம் பிள்ளைகளுக்குள்ளே ஆறுதலாய், உம் பிள்ளைகளுக்குள்ளே ஆற்றலாய் நீர் எழுந்து வரும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இன்னும் இந்தந்த காரியங்களிலே நாங்கள் குறைவுபட்டு நிற்கிறோம். ஆண்டவரே, இன்னும் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. கனிவாய் கண்ணோக்கி பாரு. வீடு கட்டணும், அந்த வீடு கட்டின பணி விரைவில் நிறைவடையணும். இந்த ஒரு இடத்திலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி வெகு நாட்களாக இந்த தேவைகளை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பாரு. இன்னும் எத்தனையோ மருத்துவரிடம் சென்று மருத்துவத்திற்காக அளவுக்கு அதிகமாக செலவழித்தும் கூட நலம் பெற முடியாத பிள்ளைகளாக, இதோ சோர்ந்து போன பிள்ளைகளாக, உயிர்த்தெழுந்த இயேசுவே அந்த தனிப்பட்ட அன்பு, அந்த ஒரு கருணை, அந்த ஒரு பரிவிரக்கம் நிச்சயமாக அந்தோனியாரின் பெயரால் வேண்டுகிற எனக்கு நிறைவான விடுதலையை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு தங்கள் உள்ளத்தை உம்பால் உயர்த்தி, இயேசுவே இறங்கும், என் மீது இறங்கும், என் பிள்ளையின் மீது இறங்கும், என் ஜெப உதவியை கேட்டிருக்கிற எந்த ஒரு காரியத்தின் மீது இறங்குமையா என்று உம்மை நோக்கி குரல் எழுப்பி வேண்டுகிற உம் பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே நீர் வல்லமையாய் செயல்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லாம் செய்ய வல்லவர். உம்மை ஒழித்து விட்டோம், உம்மை அழித்து விட்டோம் என்று ஆர்ப்பரித்த சாவினுடைய கட்டுக்களையே நீர் உடைத்தறிந்த தெய்வம். இதோ எங்களையும் சோர்வுறச் செய்கிற, முடமாக்குகிற, மற்றவர்களுக்கு முன்பாக கூனி குறுக செய்திருக்கிற, அவமானத்திற்குரிய வாழ்க்கை அனுபவங்களை கொடுத்திருக்கிற எல்லா பாவ சாப அழுக்குகளிலிருந்தும் எல்லா கட்டுக்களிலிருந்தும் இயேசுவே உம்முடைய வல்லமை இதோமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்குள்ளே விடுதலையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எம்மை காண்பதற்காய் நன்றி. நீர் எம்மை கைப்பிடித்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. பல்வேறு அச்சத்தோடு எப்படியா இந்த நாட்களை நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நான் எழுதிய தேர்விலே எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குமா? விரும்பிய கல்வி கூடத்திலே எங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? தாலி பாக்கியம் அமையுமா? இந்த ஒரு தேவை நிறைவேறுமா என்ற ஐயப்பாடுகளோடு அச்சத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் இதோவும் உயிர்த்தெழுந்த வல்லமை புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையினாலே உம் பிள்ளைகளின் வாழ்வை நிரப்ப போகிற, உம் பிள்ளைகளினுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு இருளை அழித்து உம் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை, உயர்வை, உம் பிள்ளைகளுக்கு பெருமையை நீ தந்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இதோ உம் பிள்ளைகளை வாட்டி வதைக்கிற இந்த ஒரு கோடை வெப்பத்தினுடைய பிடியிலிருந்து, அதனால் உம் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பல்வேறு நோய் தொற்றின் தாக்குதல்களிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து, உம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தந்து, உடல் உள்ள நலம் தந்து உம் பிள்ளைகளை வலிமைப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இதோ நாங்கள் எதிர்கொள்ளவிருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தல்களை குறித்து ஞானத்தை உள்ளுக்குள் கொண்ட பிள்ளைகளாக, விழிப்புணர்வோடு செயல்படுகிற பிள்ளைகளாக, 100 விழுக்காடு எங்களுடைய வாக்குகளை உண்மையான வகையிலே விளைபோகாத பிள்ளைகளாக செலுத்தி நல்ல ஆட்சியாளர்களை
நாங்கள் தெரிவு செய்ய எங்களுக்குள்ளே நீ செயல்பட போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மானுயரே வருளடையாளத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. உளங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
அனைத்துலகோரே அணிதிரள் வீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே அனைத்துலகோரே அணிதிரள் வீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அவர் நமக்களித்த அன்பு பெரிது அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது அனைத்துலகோரே அணிதிரள் வீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவ தந்தையின் அன்பை கொண்டாடவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, கோடி அற்புதர், இயேசுவின் பேரன்புக்கு சான்று பகர்ந்தவர், நம் தேவைகளில் பரிந்து பேசுகிறவர், இறைவனின் நன்மைத்தனம் நம்மை நிரப்பும்படியாய் செய்கிற புனித பதுவை அந்தோணியாருக்கு சிறப்பு வணக்கத்தை செலுத்தக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளில் பாஸ்கா என் கிழமையின் செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கிற இந்த நாளில் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, சாவை வென்ற, விடுதலையை வாழ்வை நமக்கு தந்த இறைவனின் இயேசுவின் அன்பை கொண்டாடுகிற பிள்ளைகளாக, இதோ ஆராதனை டிவி என்கிற இந்த வழியொலிதளம் வழியாக ஒரே குடும்பமாக ஆண்டவர் திருமுன் தங்களை ஒப்புக் கொடுக்கிற உங்களுக்கு இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டம் ஆசீர்வாதமான ஒன்றாக, நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக ஜெபிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறீர்களோ அந்த தேவைக்கு புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக இறைவன் இரக்கம் காட்டி உங்களை நிறைவுக்கு இட்டுச் சொல்லக்கூடிய ஒரு தருணமாக இது அமைய ஆண்டவர் பெயரால் உங்களை வாழ்த்தி இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். குறிப்பாக ஆராதனை டிவிக்காக நம் கண்களுக்கு நேரிடையாக தெரியாமல் பலரும் தங்களுடைய உடல் பொருள் ஆவி என ஒப்பு கொடுத்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இன்னும் அநேகரை இந்த ஆராதனை டிவி என்கிற வலையொலித்தளம் சென்றடையும்படியாகவும் நாம் ஜெபித்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாக. உலகினிலே நல் மனத்தோர்க்க அமைதி உண்டாக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனே மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. பாஸ்கா மறைபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவா, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் நிரப்பியருளும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்போது மண்ணுலகில் துய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாய் பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33 பல்லவி. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண் நோக்குகின்றார். அவர் அவர்களின் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம் என்று அகமகிழ்ந்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 20 11 தொடங்கி 18 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதலை குறித்து, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் செயல்பாடுகளை குறித்து நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் சிறப்பான ஒரு சிந்தனையை பதிவு செய்திருக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையாளர்கள் தங்கள் வாழ்வின் பயணத்தில் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் பதிலாகவும் ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் முடிவாகவும் முற்றுப்புள்ளியாகவும் இருக்கிறது. ஃபாதர்,
அவர் தான் குழந்தை இயேசுவை கையில் தூக்கிக்கிட்டு நிற்கிறாரே, அவருக்கும் உயிர்த்த இயேசுவுக்கும் என்ன ஃபாதர் நீங்கள் தொடர்பு சம்பந்தம்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றலாம். ஏன்னா நம்ம அந்தோணியாரை கைகளில் தாங்கி இருக்கும் குழந்தை இயேசுவோடு பார்த்து பார்த்து நம்ம பழகிட்டோம். குழந்தை இயேசுவை தன் கரங்களில் அந்தோணியார் தாங்கி இருப்பது வார்த்தையாக இருந்து மனு உரு எடுத்த வார்த்தையின் கடவுளுக்கும் புனித அந்தோணியாருக்கும் உள்ள உறவு நெருக்கத்தை நமக்கு எடுத்து இயம்புவதுதான் புனித அந்தோணியாரின் கைகளில் இருக்கிற அந்த திரு விவிலியத்தின் மீது அமர்ந்திருக்கிற புனித அந்தோணியாரின் தோள்பட்டையில் இனிமையாய் தங்கியிருக்கக்கூடிய குழந்தை இயேசுவினுடைய இந்த காட்சி என்பது நமக்கு தரக்கூடிய செய்தி. ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வுதான். அதை அந்தோணியார் மறுக்கல. ஆனால் அவர் சொல்லுகிறார், அது என்றோ நடந்த ஒரு செய்தி அல்ல, வெறும் வரலாற்று பதிவு மட்டுமல்ல. இன்றைக்கும் வாழ முடியல, துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியல, சோதனையை தாங்கிக் கொள்ள முடியல, என்னால் முடியல என்று கண்ணீர் வடித்து கதறக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் இன்றும் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு நிகழ்வுதான் இயேசுவின் உயிர்த்தெழுதல். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அருமையா உணர்ந்து சொல்லுகிறார் பாருங்க. ஏனால் துன்பம் இல்லாத வாழ்க்கை யாருமே வாழல. இன்னைக்கு நம்மளால காத்திருக்க முடியல. இது முடிஞ்சிரும், நிச்சயமாக விடியல் நமக்கு வரும், நமக்கு நல்ல ஒரு செய்தி வரும் அப்படின்னு அதை பெற்றுக்கொள்வதற்கான பொறுமையில்லாத ஒரு தலைமுறையை இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், உடனடியான தீர்வுகள், உடனடியான பதில்கள் என்பதாக. அது கிடைக்கலையா உடனே விரக்தி வருகிறது, தற்கொலை எண்ணங்கள் வருகிறது, ரயில் முன் பாயக்கூடிய பல்வேறு மருந்துகளை உட்கொண்டு சாவை சுவைக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இன்றைக்கு பெருகிட்டாங்க. ஆனால் அந்தோணியார் சொல்லுகிறார், நம்பிக்கையாளர்கள், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் இந்த உயிர்த்தெழுதலை எப்படி பார்க்க வேண்டும்? என் வாழ்க்கையில் எனக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு, துன்பங்களுக்கு நிச்சயமாக பதில் உண்டு. அதே போல அந்த சனிக்கிழமை என்பது ஒரு மௌனமான ஒரு தருணம், ஒரு மனப்புழுக்கத்திற்கு ஒருவரை தள்ளுகிற தருணம். கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா, இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமாங்கிற இந்த ஒரு போராட்ட நிலை, இழுபறி நிலை. வெளியில் சொல்லவும் முடியலை, உள்ளுக்குள்ளர முழுங்கவும் முடியலை. அப்படியான ஒரு நிலையில் இந்த காத்திருப்புக்கு நிச்சயமாக முடிவு உண்டு, முற்றுப்புள்ளி உண்டு. மகளே மகனே, உன் வாழ்க்கையிலே நீ எதிர்கொண்டிருக்கிற இந்த சனிக்கிழமை மௌனத்திற்கு, இந்த ஒரு அமைதியான தருணத்திற்கும் முற்றுப்புள்ளி உண்டு. அதுதான் உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசுவின் உயிர்ப்பை குறித்து புனித அந்தோணியார் ஆற்றுகிற மறையுரை செய்தியாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உயிர்ப்பு பெருநாள் குறித்து சொல்லுகிற போது, இயேசுவின் உயிர்ப்பு அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு அமைதி என்பதை 3 நிலைகளில் தருகிறது. எல்லாரும் சமாதானத்துக்காகத்தான் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு போர் பதற்றம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, மத்திய ஆசியாவினுடைய மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டம், பதற்றம், வேலை வாய்ப்பு தேடி உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக நம்முடைய தமிழக இந்திய பகுதிகள் நிறைய பேர் இந்த நாடுகளில் இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயே ஒரு பயம். அப்படிப்பட்ட பயத்தில் பதற்றத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு இந்த இயேசுவின் உயிர்ப்பு
3 வகையில் அமைதியை கொடுக்கிறது. ஒன்று உலக அமைதி அல்லது அடுத்திருப்பவரோடு கூடிய அமைதி, சண்டை சச்சரவுகளற்ற ஒரு வாழ்க்கை, போர்கள் அற்ற ஒரு வாழ்க்கை முறை, பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாம் கொண்டிருக்க வேண்டிய நல் உறவு சிந்தனை, அதை இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக நம் இதயம் தேடும் அமைதியை, நம்பிக்கையாளரின் உள்ளம் தேடுகிற அமைதியை கொடுக்கிறது. அடுத்திருப்பவரோடு எப்போ நம்ம அமைதியாக இருக்க முடியும்? நான் எனக்குள்ளற அமைதியோட வாழணும். இயேசு இந்த உயிர்த்தெழுதல் வழியாக தன் சீடர்களையெல்லாம் சந்திக்கிற போது வாழ்த்தி சொல்லுகிறாரே, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. அந்த அமைதி முதல்ல அந்த தனிப்பட்ட நம்பிக்கையாளனை, சீடனை, சீடத்தியை ஆட்கொள்ள நம்மை கையளிக்கணும். இயேசு தருகிற இந்த உயிர்த்தெழுதல் வழியாக தரக்கூடிய அமைதி என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அவருடைய இதயத்திற்கான, உள்ளத்திற்கான அமைதி. அந்த அமைதி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த 2வது நிலைக்கு நாம் நம்மை உட்படுத்தி கொள்வோம். அடுத்திருப்பவரோட தேவையில்லாமலாம் சண்டையெல்லாம் போட மாட்டோம். 3ஆவதாக புனித அந்தோனியார் சொல்லுகிறார், இயேசுவின் உயிர்ப்பு தருகிற அமைதி இந்த உலகத்திற்கான அமைதி மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட நபரின் உள்ளத்திற்கான, இதயத்திற்கான அமைதி மட்டுமல்ல, மாறாக நிலை வாழ்விற்கான அமைதி, நித்திய வாழ்விற்கான அமைதி, இறப்பை கடந்து நமக்கு வரக்கூடிய அந்த முடிவில்லா வாழ்விற்கான அமைதியையும் கூட இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு தருவதாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஒரு அமைதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இயேசுவினால் தனிப்பட்ட வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக, இயேசுவினால் அதிகமாக நேசிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு நிபந்தனையாக அங்கே அந்தோனியார் பதிவு செய்கிறார். இன்றைய வாசகத்தில், நற்செய்தியில் மகதலா மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுவதை நாம் பார்ப்போம். அவ்வளவுக்கு அதிகமாக இயேசுவின் அன்பை உள்ளத்தில் உணர்ந்தவர் மரியா. அன்புக்குரியவர்களே, இது மரியாவுக்கு மட்டும் இயேசு கொடுக்கக்கூடிய அனுபவம் அல்ல. உண்மையிலேயே உள்ள தாகத்தோடு, இதய தாகத்தோடு இயேசுவை நோக்கி பார்த்து, அந்தோனியாரை போல இயேசுவே உடைய பேரன்பினால் என்னை ஆட்கொள்ளும் என்று நாம் வேண்டுகிற போது மரியாவுக்கு கிடைக்க பெற்ற அந்த அந்த அன்பு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதுதான் இயேசு இந்த நாளில் நமக்கு தரக்கூடிய பதிலாக இருக்கிறது. ஆம், அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த இயேசுவின் அன்பை தனிப்பட்ட வகையில் உணர்ந்த மரியா, தனிப்பட்ட வகையில் உணர்ந்த திருத்தூதர் பேதுரு எப்படி சான்று பகர்ந்திருக்கிறார்கள்? இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் தருகிற வல்லமையை, அவருடைய பேரன்பை உள்ளத்தில் உணர்ந்த நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் எப்படி அந்த அன்புக்கு சான்றாக வாழ்க்கையை முன்வைத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. இன்றைக்கு திருத்தூதர் பேதுரு முதல் வாசகத்தில் எவ்வளவு ஆணித்தரமான ஒரு உறுதிப்பாட்டோடு அங்கே மிகப்பெரிய ஒரு பிரசங்கம் நிகழ்த்துகிறார், மறையுரை ஆற்றுகிறார். அவருடைய உரையை கேட்கிற போது கேட்கிறவர்களுக்கு குற்ற உணர்வு வந்துடுது. ஆகா, இந்த இயேசுவின் இறப்புக்கு, கொடூர சிலுவை சாவுக்கு நாங்கள் காரணமாக இருந்தவன் என்ன செய்யணும்? அப்பதான் அவர் சொல்றார், மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அதுதான் இன்றைக்கு புனித அந்தோனியார் நமக்கும் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் துன்பம், என் வாழ்க்கையில் கண்ணீர், இந்தந்த கேள்விகளுக்கு விடையே இல்லையா என்று நாம் பல்வேறு நிலைகளில் அங்கலாய்க்கிறோம். அந்தோனியார் இன்றைக்கு நமக்கு பதிலை கொடுக்கிறார். மகளே, மகனே, உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற இந்த வெள்ளிக்கிழமைக்கு நிச்சயமாக பதில் உண்டு. காரணமே இல்லாமல் நான் துன்பப்படுறேனே, கஷ்டப்படுறேனே, இந்த வியாதி என்னை வருத்தி எடுக்குதே, ஏன் இப்படி எங்களுக்கு மட்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும்? இந்த வெள்ளிக்கிழமைக்கு நிச்சயமாக நீ சந்திக்கிற இந்த துன்பத்திற்கு பதில் உண்டு.
அதே போல நீண்டகாலமாக மௌனமாய் ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற, பொறுமையாய் இருக்க முடியலை என்று பதட்ட நிலையில் இருக்கிற, என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ, மருத்துவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, இப்படி சொல்லியிருக்கிறார்களே என்று எதை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த போராட்டத்திற்கும் முற்றுப்புள்ளி உண்டு, முடிவு உண்டு என்பது இன்றைக்கு அந்தோனியார் இயேசுவின் உயிர்ப்பை மையப்படுத்தி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு இயேசு தரக்கூடிய அமைதியை பெறுவதற்கு தன்னையே தகுதிப்படுத்தி கொண்ட, இயேசுவால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், இயேசுவால் நான் அதிகமாக அன்பு செய்யப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்த திருத்தூதர் பேதுருவை போல அந்த கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாலும் இயேசுவை கண்டுகொள்ளுகிற, இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பினுடைய ஆற்றலை உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளுகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்குரியவராக, சீடத்துவ வாழ்வுக்கு அழைக்கப்படுகிற அந்த அனுபவத்தை சீடர்களுக்கு அறிவிக்கும்படியான இயேசுவின் பணியை பெற்றுக்கொள்ளுகிற, அதை செய்வதில் நிறைவு காணுகிற மரியாவைப் போல நம்முடைய வாழ்வும் அமைய வேண்டும். இந்த செயல்பாடுகளில் எல்லாம் நமக்காக சிறந்த உதாரணமாக இருக்கிற நம் பாதுகாவலர் புனித அந்தோனியாரை நாம் உள்ளத்தில் நிறுத்தி கொண்ட பிள்ளைகளாக, எப்படி அவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள், தொடர் தோல்விகள், அவர் நினைத்தபடி வாழ்க்கை அமையவில்லை என்கிற பல்வேறு மனப்புழுக்கங்களுக்கு மத்தியிலும் கூட இந்த வெள்ளிக்கிழமைக்கு இயேசு பதில் கொடுத்திருக்கிறார். இந்த சனிக்கிழமைக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்று தன்னுடைய சாட்சிய வாழ்க்கையினால் பகிர்ந்து அநேகரை அந்த நம்பிக்கை வாழ்க்கைக்குள்ளே ஒளியேற்றி உறுதிப்படுத்தி வழிநடத்தினாரே, நமக்காகவும் அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்வின் துன்பங்களை, காத்திருப்பு அனுபவங்களை, பொறுக்க முடியாத வாழ்வினுடைய அத்துணை அழுத்தங்களையும் மனப்புழுக்கங்களையும் இயேசுவிடத்திலே புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக ஒப்புக் கொடுப்போம். நாம் இயேசுவினுடைய அந்த அன்பை உணர முடியாதபடிக்கு, அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு உணர்வை நான் பெற முடியாதபடிக்கு நம்மை அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா பாவ கட்டுக்களிலிருந்தும் நாம் விடுதலை பெறும்படியாக, மன மாற்றத்தை நாம் நமக்குள்ளிருந்து வெளிக்கொணரும்படியாக ஆண்டவரிடத்திலே நம்மையே ஒப்புக் கொடுத்து அவருடைய இரக்கத்தை வேண்டி பெறுவோம். ஆமேன். பொன்மலர் பாதமே என் மனம் சேரவே, விடியலின் வெற்றி வேந்தனே, இதை ஏற்றுக்கொள்ளுமே, இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பொன்மலர் பாதமே என் மனம் சேரவே, விடியலின் வெற்றி வேந்தனே, இதை ஏற்றுக்கொள்ளுமே, இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பொன்மலர் பாதமே. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பதுவை அந்தோனியாரின் பெயரால் உம் திருமுன் கூடி வந்துள்ள உம் குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்று கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், இதோவும் திருமுன் கூடி ஜபிக்கிற மக்களின் வேண்டுதல்கள், யாருக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த குடும்பங்களின் கருத்துக்கள், எங்கள் ஜெபங்களுக்குரிய அனைவரோடும், ஆராதனை டிவிக்காக இடைவிடாமல் தங்கள் உழைப்பை அர்ப்பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிற நல் உள்ளங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத் தந்த வார்த்தைகளில் அருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர் தாண்டவர் நமக்கு தரும் அமைதியை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு செவிசாய்த்து திருமுழுக்கின் நிறைவான அருளை புனித அந்தோனியாரின் பாதுகாவலில் வாழும் உம் குடும்பத்தினரின் இதயங்களில் நீர் பொழிந்துள்ளீர். அவர்கள் நிலையான பெற்றினை அடைய தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா பாடுங்களே, ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். அல்லேலூயா பாடுங்களே, ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். வல்லதேவன் உயிர்த்தெழுந்தார், இனி வாழ்வுக்கு சாவில்லை என்றார். வல்லதேவன் உயிர்த்தெழுந்தார், இனி வாழ்வுக்கு சாவில்லை என்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா பாடுங்களே, ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். வல்லதேவன் உயிர்த்தெழுந்தார், இனி வாழ்வுக்கு சாவில்லை என்றார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.